அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாதுஹு. ஒரு விபச்சார பெண்ணுக்கு அல்லாஹ் சொர்க்கம் கொடுத்தான் ஏன் தெரியுமா? முன்னொரு காலத்தில் பெரிய பாவம் செய்த பெண் ஒத்தி இருந்தாள். ஆனால் ஒரே ஒரு நல்ல செயலுக்காக அல்லாஹ் அவள் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான். என்ன நடந்தது தெரியுமா? பனு இஸ்ராயேல் சமுதாயத்தில் ஒரு பெண் இருந்தாள். அவள் விபச்சார பெண், பணத்திற்காக தவறு செய்யும் பெண். ஊரில் யாரும் அவளை மதிக்கவில்லை, கேவலமாக பார்த்தார்கள். ஒரு நாள் அந்த பெண் பாலைவனத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தாள். கடுமையான வெயில், தொண்டை காய்ந்து தாகத்தால் தவித்துக் கொண்டிருந்தாள். அப்போது பாலைவனத்தில் ஒரு தண்ணீர் கிணற்றை பார்த்தாள். உடனே அந்த கிணற்றுக்குள் இறங்கி தண்ணீர் குடித்துவிட்டு மேலே வந்தாள். மேலே வந்து பார்த்தால் அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் ஒரு நாய். நாக்கு வெளியே தொங்குகிறது, மண்ணை நாக்கால் நக்கி தின்கிறது, தண்ணீர் இல்லாமல் சாக போகிறது. அந்த பெண் நினைத்தாள், இந்த நாய்க்கும் என்னை போலதான் கடுமையான தாகம் எடுத்திருக்கிறது என்று நினைத்தாள். கிணற்றில் தண்ணீர் இருக்கிறது, ஆனால் தண்ணீரை எடுக்க பாத்திரம் இல்லை. உடனே அவள் என்ன செய்தாள் தெரியுமா? தன் காலில் போட்டிருந்த காலுறையை கழற்றினாள். உடனே மீண்டும் கிணற்றில் இறங்கி தண்ணீரை தன்னுடைய காலுறையில் நிரப்பிக்கொண்டு அதை வாயால் கவ்விக்கொண்டு மேலே ஏறி வந்து அந்த நாய்க்கு புகட்டினாள். நாய் தண்ணீர் குடித்து உயிர் பிழைத்தது. சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு செயலுக்காக அல்லாஹ் அவள் செய்த பெரிய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவளுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மிருகங்களுக்கு இரக்கம் காட்டினால் கூட கூலி இருக்கிறதா? அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உயிருள்ள ஒவ்வொரு ஜீவன்கள் மீதும் இரக்கம் காட்டினால் அல்லாஹுவிடம் இருந்து கண்டிப்பாக கூலி இருக்கிறது. சஹீஹ் புகாரி 3321. சிந்திந்து பாருங்கள், ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த விபச்சார பெண்ணுக்கு சொர்க்கம் என்றால், நாம் மற்ற உயிரினங்களுக்கு செய்யும் சின்ன சின்ன நற்செயல்களுக்கும் கண்டிப்பாக அல்லாஹுவிடம் கூலி இருக்கிறது.